வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது நாவகம் கரணம். நாவகம் என்றாலே லாபகம் அப்படின்னு அர்த்தம். லாபம் எப்போ கிடைக்கும்? ஒருத்தனை வெற்றி கொள்ளும்போது லாபம் கிடைக்கும். ஒருத்தரை வெற்றி கொள்வது எப்படி? போரில் அல்ல, வியாபாரத்தில், தொழிலில், பண்ணுற பிஸ்னஸில், பார்க்குற வேலையில். இதெல்லாம் ஒருத்தரை விட நம்ம அதிகப்படியாக உழைச்சால் மட்டும்தான் நம்ம லாபத்தை எடுக்க முடியும். அப்போது இந்த நாவகம் அப்படிங்கிறது கருநாகத்தை சேர்ந்த ஒரு கரணம். கருநாகம் அப்படின்னா, கருநாகம் என்றாலே ராகு பகவானை தான் குறிக்கும். ராகு பகவான் தான் கருநாகம் தான் ராகு பகவான். அப்போது நாவகம் என்றாலே ராகு பகவான் உங்கள் நினப்புக்கு வந்துடணும். இந்த கரணம் எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா, வளர்பிறை சதுர்த்தசி ஒட்டி வரும், பௌர்ணமி கிட்ட வரும், அதே போல் அமாவாசை கிட்ட வரும். இந்த பௌர்ணமி அமாவாசை இது 2 நாளில் தான் கண்டிப்பாக இந்த நாவக கரணம் வரும். அதுலேயும் அமாவாசை கண்டிப்பாக வரும். அதில் இந்த நாவக கரணம் வராமல் இருந்தால் ரொம்ப நல்லது. என்ன காரணம்னா, அமாவாசையில் பிறந்தவெல்லாம் திருடம் அப்படின்னு சொல்கிறாங்க, தெரியுங்களா? அப்போது அந்த டயத்தில் எல்லா கரணத்துலேயும் இந்த மாதிரி ஏற்படாது. இந்த நாவக கரணம் வந்தால் மட்டும் அவன் பொய் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோதிட விதி இருக்குது. மற்றவங்களை ஏமாற்றி பொழைப்பான் அப்படின்ற மாதிரிலாம் விதிகள் அதில் பல மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அமாவாசையில் நாவக கரணத்தில் பிறந்தவங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாமே கெட்ட வார்த்தையாக இருக்கும். ஒருத்தன்ட்ட சண்டைக்கு போயிட்டானா அவன் அவன் வாயிலேருந்து வர்ற வார்த்தையை காது கொடுத்து கேட்க முடியாது, அவ்வளோ கன்றாவியாக இருக்கும். காதை பொத்திக்க வேண்டிதான். பாம்பு, நல்ல பாம்பு பார்த்துறீங்களா? கோபம் வந்துன்னா ஒரு 10 பேர் இருந்தால் கூட அது 10 பேரையும் கொத்தாது. ஆனால் அதனுடைய சீற்றம் இருக்க உஷ்ன்னு சொல்லி அப்படி சீரும்போது 10 பேரும் அப்படியே நடுங்கி போய் நிற்பாங்க. அதே வேலையை தான் பார்ப்பாங்க இந்த நாவக கரணத்தில் பிறந்த ஜாதகர் எல்லாருமே. எவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கட்டுமே, அப்படியே அந்த கூட்டத்தை அடக்கி மிரட்டி தன்னோட காரியத்தை சாதிச்சிருவாங்க. நாவக கரணத்தில் எதிராளிகளை வீழ்த்தக்கூடியவர்கள், எதிராளிகளை பயமுறுத்தக்கூடியவர்கள். நல்ல பாம்பு எப்படி? பாம்புனா படையன் நடுங்குங்கிற மாதிரி நாவக கரணத்தில் பிறந்தவங்க ஒரு பிரச்சனைன்னு இறங்கியாச்சுன்னா பேசியே மிரட்டிடுவாங்க. அவங்க அதை வார்த்தையில் உண்மையே இருக்காது, பொய்யாக இருக்கும். இந்த பொய்யான வார்த்தையில் கண்ட எதிராளி மிரண்டு போய் எந்த ஸ்டெப்பும் எடுக்காமட்டான். சரி, ரைட்டு, இவன்ட்ட ஏன்டா நம்ம வச்சுக்கிட்டு, துஷ்டரை கண்டால் தூர போங்கிற மாதிரி விலகி போயிடுவாங்க. ஆனால் இவன்ட்ட விஷயம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த கரணம் மட்டும் அவனை காப்பாற்றிடும். அதுதான் நாகவ கரணத்தோட ஸ்பெஷாலிட்டி. இந்த நாகவ கரணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு பகவான் பாசிட்டிவாக வேலை செஞ்சார்னா கண்டிப்பாக அவங்க எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் உச்சத்தை தொட்டுருவாங்க. அதே ராகு நெகட்டிவாக வேலை செஞ்சால் அவர் எந்த துறையில் இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயில் வாசத்தை அனுபவிச்சே ஆகணும். போலீஸு, கோர்ட்டு, கேஸு, வாழ்க்கை அலைகழிக்கப்படும். பல வெட்டுக்காயங்களை அவர் சந்திக்க வேண்டி இருக்கும். போகாத பிரச்சனையே இருக்காது, பார்க்காத கோர்ட்டே இருக்காது, ஏறாத போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். காவல்துறை இவங்களை எப்போதும் ஒரு கண்காணிப்பிலே வச்சுருப்பாங்க. இந்த நாகவ கரணத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அவர் என்ன தான் ஒரு ராகு பகவான் கொடிகளை கொட்டி கொடுத்தாலும் இந்த கரணத்தை பொறுத்த வரைக்கும் அவரோட ஓரக்கண் பார்வை தான் படும். என்ன காரணம்னா, பாலவ கரணத்தில் அவர் சுபராகு, அதாவது மங்கள ராகுவாக செயல்படுவார். பாலவ கரணத்துக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அங்கே புலி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பனோட வாகனம். அப்போது அங்கே ஐயப்பனை கும்பிட்டாலும் புலி துர்க்கையின் வாகனம். அப்போ அங்கே துர்க்கையை கும்பிட்டாலும் நமக்கு ஒரு சாந்தம் கிடைச்சிரும். ஆனால் இங்கே பாம்பை நீங்கள் அடிச்சிருப்பீங்களே தவிர கண்டிப்பாக கும்பிட்டுருக்க மாட்டீங்க. ஏன் கும்பிட்டுருக்க மாட்டிங்கன்னா, இங்கே பாம்பு உள்ள தெய்வங்கள், எல்லா தெய்வமும் பாம்பை சுட்டுன தெய்வம் தான். அதை யாருமே கணக்கில் எடுக்கிறதே இல்லை. சிவபெருமான் கழுத்தில், உடம்பில் எங்கே பார்த்தாலும் பாம்பை சுட்டியிருப்பார். அதே போல் முருகப்பெருமான் காலில் சுற்றியிருப்பார். விநாயகர் இடுப்பில் அருணாகயிறாக கட்டியிருப்பார். இந்த மாதிரி எல்லா தெய்வத்துக்கும் பாம்பு தான் மெயின் இடத்த பிடிக்கும். அதனால் பாம்பு உள்ள தெய்வத்தை இவங்க வணங்குறது சிறப்பு. அதிலும் பொதுவாக பாம்பு அவதாரமுள்ள திருப்பாம்புரம், பாம்புன்னு பேர வரக்கூடிய
பாம்புர கோவில், அதாவது நாகநாதர் கோவில் எங்கே? திருநாகேஸ்வரம் நாகநாதர் கோவில் இருக்குல்ல, திருநாகேஸ்வரத்தில் ராகு பகவானின் கோவில் இருக்குது. திருப்பாம்புரத்தில் ராகு கேதுவா ஏக சரீரமாய் உள்ள கோவில் இருக்குது. நாகர்கோவில் நாகநாதருக்குன்னு உள்ள கோவில், உலகத்திலே எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பான கோவில் உள்ள போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அமாவாசையும் இந்த நாகவகரணமும் வர்ற அந்த டயத்தில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பாம்பு வாடைகள் அடிக்கும், பாம்போட வாசமே அடிக்கும் அந்த கோயிலுக்குள்ளே. ஒரு முறை போயிட்டு வாங்க இந்த நாகநாதர் கோயிலுக்கு. யாருக்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், யாருக்கெல்லாம் ஞாபக கரணம்னு இருக்கோ அவங்கெல்லாம் கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷனு, வக்கீல், வாய்தா இந்த மாதிரி சிக்காமல் இருக்கணும், வாழ்க்கையில் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாகேஸ்வரன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. 4:30 ராகு காலத்தில் போய் பாலாபிஷேகம் பண்ணுங்கள். சனிக்கிழமையில் திருப்பாம்புரம் போய் சிவபெருமானுக்கு 6 to 7 பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. அங்கே பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிவிட்டு திருப்பாம்புரத்தில் அங்கே சங்கல்பம் பண்ணுவாங்க. அந்த சாந்தி பிரீத்தியில் சாந்தி பண்ணுவாங்க ராகு கேதுக்கு, அங்கே சாந்தி பிரீத்தியில் கலந்துக்குங்க. நாகர்கோவிலுக்கு போனீங்கன்னா நாகர்கோவிலில் போய் அங்கே முறைப்படி உங்களோட பரிகாரத்தை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லபடியாக வாழணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நாகநாதருக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுங்கள். சரி, இந்த நாகவகரணத்தோட அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். இந்த ராகு பகவான் அசுப ராகுவாக வருவார் நாகவகரணத்துக்கு மட்டும். ஏன்னா அவரோட 2 வீடு தான், 2 வீட்டில் ஒரு வீடு பாலவகரணம், ஒரு வீடுனா நாகவகரணம் ஒரு வீடு. அந்த பாலவகரணத்துக்கு 70% பார்வையை கொடுப்பாரு, 30% பார்வையை தான் நாகவகரணத்துக்கு கொடுப்பாரு. அதனால் நாகவகரணத்துக்கு அவர் பெருசாக நன்மைகள் செஞ்சிட மாட்டார். அது விஷராகு தான் எப்படியா இருந்தாலும். இந்த நாகவகரணக்காரங்க நாக்கெல்லாம் பார்த்தா கரநாக்காக இருக்கும், அதே போல் பல்லில் விஷம் இருக்கும். பல்லில் விஷம்னா பல்லில் இருக்காது, அவங்க சொல்கிற வார்த்தையில் சொல்லில் விஷமாக குட்டுவாங்க, விஷத்தை கக்குவாங்க அப்படியே வார்த்தையில். எதிராளிகளை வார்த்தையாலேயே கொல்லுவாங்க, டக்குன்னு கோபப்பட்டுருவாங்க. ஏன் கோபப்பட்டோன்னு அவங்களுக்கே தெரியாது, டக்குன்னு கோபப்பட்டுருவாங்க. நல்ல பாம்பு பார்த்தீங்களா, லேசாக சவுண்டு கேட்டாலும் டக்குன்னு படம் எடுத்து ஆடும். அதே மாதிரி தான் சின்ன விஷயமா இருந்தாலும் டக்குன்னு தன்னோட குணத்தை காட்டிடுவாங்க. இந்த மாதிரி நாகவகரணம் உள்ள ஜாதகர் யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிற பரிகாரத்தெல்லாம் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா, ராகு கேது ஏக சரீரமாக எங்கெல்லாம் கருங்கல்லில் 2 பாம்பு பின்னி பிணைந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே போய் உங்கள் வயசுக்கு எத்தனை வயசுன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு 15 வயசு ஆகுதுன்னா 1.5 லிட்ரு 100 மில்லி கணக்கு, 60 வயசு ஆகுதுன்னா 6 லிட்ரு இந்த மாதிரி பால் வாங்கிட்டு போய் நீங்கள் உங்கள் கையாலே ஊற்றுங்க அந்த சிலைக்கு. அதாவது அந்த 2 பாம்பாக பின்னி பிணைந்த மாதிரி இருக்கும், கருங்கல் சிலையில் வச்சுருப்பாங்க கோயிலில், இல்லை தனிப்பட்ட இடத்துல எங்கே இருந்தாலும் உங்கள் கையால் அந்த பாலை அபிஷேகம் பொறுமையாக அந்த கையில் படிஞ்சு அப்படியே இந்த சோத்து கையில் படிஞ்சு தண்ணி அது தலையில் ஊற்றுற மாதிரி, அந்த பால் ஊற்றுற மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். அதே போல் எந்த கோயிலுக்கு போனாலும் மறிக்கொழுந்தால் அலங்காரம் பண்ணுங்க. அதாவது துஷ்ட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது சனி பகவான் இவங்களுக்கெல்லாம் மறிக்கொழுந்து வச்சு பூஜை பண்ணிங்கன்னா அபரிமிதமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்குவாங்க. அவங்களுக்கு அந்த வாசம் அவ்வளோ பிடிக்கும். இந்த மறிக்கொழுந்தில் கருப்பு சாமிலாம் கட்டுப்பட்டு நிற்பார். மறிக்கொழுந்து வச்சு கருப்பு சாமி கும்பிட்டிங்கன்னா அப்படியே கட்டுப்பட்டு நிற்பார். மறிக்கொழுந்துக்கு கட்டுப்படாத தெய்வமே கிடையாது. நாகவகரணத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை நல்லபடியாக போனால் பிரச்சனை இல்லை. அதாவது ராகு பகவானை உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செஞ்சு உங்களுக்கு உச்சத்தை காட்டிட்டாரா ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் ராகுவை தொடர்ந்து வழிபடுங்க. அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப வம்பு வழக்காக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, என்னோடய வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியல, வீட்டில் நிம்மதியே இல்லை, வீட்டில் சதா சண்டை அப்படின்னா நீங்கள் நாகநாதரை வழிபடுங்க. நாகநாதர் எங்கெங்கே இருக்காருன்னு நான் சொல்லிட்டேன். நாகநாதரை முறைப்படி வழிபடுங்க, நாகதோஷத்திலிருந்து விடுபடுங்க. நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும், வாழ்க வளமுடன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா முதல்ல லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.